ஆக்சுவலி எல்எஸ்ஜி வின் பண்ண என்ன சினாரியோ, எல்எஸ்ஜி வின் பண்ணலன்னா என்ன சினாரியோன்னு சொல்லலாம். எல்எஸ்ஜி வின் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து 11 மேட்சஸ் விளையாடுறாங்க, 14 வின்ஸுக்கு போயிடுவாங்க. சாரி 14 பாயிண்ட்ஸுக்கு 14 பாயிண்ட்ஸுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே நல்ல நெட் ரன் ரேட்ல 0.7 ரன் ரேட்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்கள வந்து டாப்பிள் பண்ணிடுவாங்க இன்னைக்கு வின் பண்ணா. சப்போஸ் வின் பண்ணலன்னா கேகேஆர் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன். ஆல்ரெடி அவங்க 14ல இருக்காங்க, 16க்கு போயிடுவாங்க. இன்னைக்கு 16க்கு போயிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி டாப்புக்கே போயிடுவாங்க. ஏன்னா ரன் ரேட் சம ரன் ரேட் 1 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்களும் 16 தானா? ஆர்ஆரும் ஆமா ஆர்ஆரும் 16 தான். லாஸ்ட் மேட்ச் ஓகே. ஆமா அவங்க ஆமா 10ல 8 வின்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் மோர் ஓவர்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு யார் வந்து டாப் 2ல ஃபினிஷ் பண்ண போறாங்க. இன்னைக்கு கேகேஆர் வின் பண்ணாங்கன்னா கேகேஆர் தான் பண்ண போறாங்க. மிச்ச 2 ஸ்லாட்டுக்கு தான் அங்க ஒரு போட்டி நடக்க போகுது. போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா திருப்பி சிஎஸ்கே ஒரு எட்ஜ் அப்போ வரும்னா, நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து எம்ஐ கிட்ட வளப்பட்டாங்கன்னா அப்ப எல்லாருக்கும் ஈக்குவல் ஆயிடும். அண்ட் சிஎஸ்கே நல்ல நெட் ரன் ரேட்ல ஒரு எட்ஜ்ல இருப்பாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா 10 கேம்ஸ்ல 6 வின்ஸோட 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. நாளைக்கு சப்போஸ் அவங்க தோத்தாங்கன்னா அவங்களும் 11 கேம்ஸ்ல 6 வின்ஸ் ஆயிடும். சிஎஸ்கேக்கும் அதே மாதிரி வந்துடும். இன்னைக்கு எல்எஸ்சி தோத்தாங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி வந்துடும். அப்போ ஆப்வியஸ்லி வந்து சிஎஸ்கே தான் தேர்ட் பொசிஷன்ல இருப்பாங்க. அடுத்து இருக்கிறது எல்லாருக்கும் சேம் சினாரியோ. 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் எல்லாருக்கும் வருது. ஸோ அப்போ அது ஈக்குவல் ப்ரெஷர்ன்றப்போ ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், பிரச்சனை இருக்காது. ஆனா இப்போ இன்னைக்கு எல்எஸ்சி தோத்தா நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஸ்லைட் ஒரு எட்ஜ் 2 பாயிண்ட் லீட்ல மேல போயிடுவாங்க. 11ல 7 வின்ஸ்னு 14 பாயிண்ட்ஸுக்கு போயிடுவாங்க. அப்படி 14 பாயிண்ட்ஸுக்கு போட்டாங்கன்னா அவங்க இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் 3 மேட்ச்ல. அப்போ அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு தான் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி அண்ட் இன்னொருத்தருக்கு யாருக்கு 8 வந்தா சான்சஸ் இருக்குன்னு இருக்கோ அந்த டீமுக்கு வருவாங்க. 8 வந்தா சான்சஸ் இருக்கு. டிசி இருக்காங்க, இன்னொருக்கு எல்லா மேட்சும் வின் பண்ணா போதும்ன்ற மாதிரி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டிசி ஆல்ரெடி 11 ஆட்டாங்க. டிசிக்கு இன்னும் 3 தான் இருக்கு. அதுதான் இன்னும் 3 தான் இருக்கு. 3ல 3 வின் பண்ணா நான் சொல்றது என்ன, 0.16 வரதுக்கு யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னு. ஓகே நீங்க பேசுங்க. சொல்லுங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பா எல்எஸ்ஜியை வந்து ஒரு 70 ரன்ஸ் வித்தியாசம் ஜெயிச்சிருவாங்க போற மேட்ச் போற நிலைமை பார்த்தா. ஸோ இன்னும் நெட் ரன் ரேட் ஆகியோட தான் அவங்க போறாங்க கேகேஆர். ஸோ எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்க இதுல மைண்ட்க்கு அளவு ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரை இன்ஜுரி ஆயிடுவாரு ஃபிட் இல்லப்பா, அவர் ஃபுல் ஃபிட் இல்ல. அன்னைக்கும் ஓவர் கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டாரு. 3.1 ஓவர்ஸ் தான் போட்டாரு. ஸோ அவங்க மெயினா பண்ண வேண்டிய சேஞ்சஸ் என்னன்னா சமா ஜோசப்பை கொண்டு வரணும். அவங்க ஒரு மேட்ச் விளையாண்டு அவர் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ரெண்டாவது விண்டன் டிகாக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஆஸ்டன் டர்னர் வந்து மிடில் ஆர்டர் தான் விளையாடுறாரு. ஸோ சமார் ஜோசப் கைல் மேயர்ஸ் ஆட மாட்டாங்கன்னு தெரியல. கைல் மேயர்ஸ் ஓபனிங் நல்லா ஆடுவார். இன்னைக்கு ஆக்சுவலி அவரை யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இம்பாக்ட் பிளேயர் 4 பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். சாரி ஃபாரின் பிளேயர்ஸ் 4 பேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எல்எஸ்ஜி வந்து ஏதோ ஒரு மொமெண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மொமெண்ட்டுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும். நவீனுல்லாக மேட் இன்ட்ரியை உட்கார வச்சுட்டு நவீனுல்லாக கொண்டு வராங்க. ஸோ அப்படி நவீனுல்லாக நல்லதான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் அவரு அந்த பிட்ச்ல ரொம்ப நல்லா பண்ணுவாரு. எக்கானா ஸ்டேடியம்ல அவரோட கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோயர்ஸ் செம எஃபெக்டிவா இருக்கும். இல்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர் 22 ரன்ஸ் போனாரு. இன்னைக்கு வந்து ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி தான் ரசலே எடுத்தார். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு அவர் ஷார்ட் ஆட வச்சு தான் எடுத்தார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இன்னும் சமார் ஜோசப் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பவர் பிளேல கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா பவர் பிளேல இன்னைக்கு வந்து அவங்க நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 75. ஆக்சுவலி என்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். எல்எஸ்சிக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் கிளிக் ஆகலை இந்த சீசனு. அதுதான் டிஃபரன்ஸ் லாஸ்ட் 2 சீசன்ஸுக்கும் இதுக்கும். அவங்க பேஸ் அட்டாக் இப்படி தான் இருந்தது. அவங்க இந்தியன் பேசஸ் தான் நம்பினாங்க, நவீனுல்லாக தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபாரின் பேசஸ்க்கெல்லாம் போகல. என்ன அவங்க ஸ்பின்னர் கை கொடுக்கல. பிஷ்னாய் விக்கெட் எடுத்துட்டே இருப்பாரு. பர்பிள் கேப் லிஸ்ட்ல வந்துட்டு இருப்பாரு அவரு. லாஸ்ட் 2 சீசன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரன் விக்கெட் ஷாட்ல தான் இருப்பாரு. டாப் 3 டாப் 4ல இருப்பாரு. குர்னால் பாண்டியாவும் நல்லா கண்டெயின் பண்ணுவாரு. அது ரெண்டுமே கிளிக் ஆகல இந்த வாட்டி. ஸோ அதுதான் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஆக்சுவலி எஸ்பெஷலி இன்னைக்கு மேட்ச்ல 2-3 கேட்ச் டிராப் பண்ணாங்க சுனில் நரேனுக்கு. அதுதான் அவங்கள காஸ் பண்ணுச்சு. சுனில் நரேன் ஒரு 50s அந்த ரேஞ்சில் இருந்தப்பயே கேட்ச் கொடுத்தாரு. 2-3 கேட்ச் வந்துட்டு விட்டனால தான் லைக்
இந்த அளவுக்கு போச்சே தவிர்த்து, இல்லைன்னா இன்னைக்கு ஆமா. வந்துட்டு ஒரு 180 170 தான் வந்திருக்கும். அந்த ஸ்கோர் தான் அதான் வந்திருக்கும். அந்த பார் ஸ்கோர் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் லைக் அவரை ஃபிளரிஷ் பண்ண விட்டதுக்கு அப்புறம் பவுலர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம போயிடுச்சு. பட் ஸ்டில் இழுத்து பிடிச்சாங்க. ரிங்கு அடிக்க விடல அவங்க, ரசல் அடிக்க விடல அவங்க. அந்த ரகுவன்ஷியுமே கொஞ்சம் லைக் ஒரு செகண்ட் ரோல் தான் ஆடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா கடைசியா வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் ரமன்தீப் சிங்குக்கும் நல்லா மாட்டிடுச்சு. ரமன்தீப் ரொம்ப நல்லா ஆச்சார். சூப்பரா இருந்தாரு 5 பால் 7 பால் 25 அடிச்சிட்டாரு அவரு. ஆமா. அண்ட் கிஷோர் வந்து எல்லா மேட்சும் சொல்லிட்டு இருந்தாரு ரிங்கு சிங் வந்து அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அவுட் ஆயிட்டாரு. நான் அக்னாலேஜ் பண்ணல, அதை நான் ஒத்துக்காம தான் இருந்தேன். ஆனா கண்டினியூஸா அதே மாதிரி போயிட்டு இருக்காரு. மேபி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மேட்டர் ப்ளே பண்ணும். நம்மள பேக் பண்றாங்க, நம்மள போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண விடுறாங்கன்றது அந்த கான்ஃபிடன்ஸ் லேக்கால அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. இல்ல வீக்னஸா கூட இருக்கலாம். அவர் ஒர்க் பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல பிளேயர். கஷ்டமா இருக்கு அவர் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறத பாக்குறப்போ. அவர் ஆக்சுவலி லைக் சரி, உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. இந்த மேட்ச் எப்படி போச்சு, என்ன மிஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அதோட முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி 1 hour ஆக போகுது. இந்த 5 minutes மட்டும் பேசி முடிச்சிடலாம். நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுறோமா? லைக் நாளைக்கு மேட்சோட டச் அப் யார் ஜெயிப்பாங்க, கேப்டன்சி மட்டும் போட்டுறோமா? ஏன்னா லைக் இது அரகுற மேட்சா இருக்கு. இல்ல இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ மேட்ச் பை கண்டினியூஷன் இருக்கு. ஒரு நிமிஷம். பேசுறோம். அதான் ப்ரோ, இன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சால்ட் நிறைய நல்லா ஆடினாங்க. இப்போ நிறைய பேட்டிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் பவர் பிளே வரைக்கும் விளையாடுவாரு, அவருக்கு ஒரு ஷார்ட் பால் போடுவாங்க, அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. இன்னைக்கு இப்பெல்லாம் வந்து 13 12 12 ஓவர் வரைக்கும் ஆடி டீம் நல்ல பொசிஷனுக்கே எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இங்கே 250 போயிருக்க வேண்டிய ஸ்கோர், ரசல் அவுட் ஆனால தான் 230 ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. 12 ஓவர்ஸ்ல 13 ஓவர்ஸ்ல 160 என்னமோ இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் விக்கெட்ஸ் போனது தான் ஒரு மெயின் டிராபேக்கு. ஸோ சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் வந்து வித் பால் அண்ட் பேட் ப்ரூவ் பண்றாரு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆரஞ்சு கேப் வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேர்ட்ல இருக்காரு. பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 ஃபைனல் வரைக்கும் அவருக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் கண்டிப்பா அவர் தான் இந்த வாட்டி மெயின் ஹை சான்ஸ், மெயின் கண்டெண்டர். எனக்கு இந்த வாட்டி அவர் தான் ஹை சான்ஸ். எனக்கு இன்னும் ஆரஞ்சு கேப் அவர் வின் பண்ணிடுவாருன்னு தோணுது. ஏன்னா கோலி ஓட்டு மேட்ச்க்கு அப்புறம் விளையாட மாட்டாரு. அது அப்படி பார்க்கும்போது பட்லர் இருக்க மாட்டாரு, சால்ட்டும் இருக்க மாட்டாரு. அப்படி வந்து இவருக்கு ரொம்ப ஹை சான்ஸ். ருத்ராஜ் தான் 2ல இருக்காரு. ஸோ அவங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங் லைன் ஒருத்தர் ஃபெயில் ஆனா கூட ஒருத்தர் நல்லா நின்று ஆடி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து இன்னும் ரொம்ப ஹை நெட் ரன் ரேட் எங்கேயோ ஹைல போய் தான் வின் பண்ண போறாங்க. இப்போ கூட 6 விக்கெட் போயிடுச்சு. ஸோ மேபி வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஹை சான்ஸ் கேகேஆர் வின் பண்றதுக்கே ஒரு ஹை சான்ஸ் நான் சொல்லுவேன் ப்ரோ. அதான் லைக் ஆடிங் ஆன் டு ரேவன் பாயிண்ட், நானும் அதான் சொல்லுவேன். லைக் என்ன சொல்றது, ஒரு நல்ல யூனிட்டா இருக்காங்க. பேட்டிங்கும் ஃபயர் பவர்ஸ் நிறைய இருக்கு. பவுலிங்கும் வந்துட்டு லைக் அவங்களுக்கு ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. வைபவ் வரவரா, நிதிஷ் ராணா, ஈவன் ஆண்ட்ரே ரசல் கூட சூப்பரா இப்ப போட ஆரம்பிச்சிட்டாரு. பிளஸ் அந்த ஸ்பின் சோக் அவங்களுக்கும் இருக்கு. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியும் லைக் கம்மிங் ஆன் டு ஃபார்ம், பீக்கிங் அட் த ரைட் டைம். ஸோ அதனால லைக் நல்லா இருக்கு. ஒரு ஸ்டாட் ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலி, 2012 தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை வந்துட்டு வேன்கடையில் அவங்க அடிச்சாங்க கடைசியா. அந்த டைம் வந்துட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டு சேப்பாக்கில் நடந்துச்சு. சென்னை வர்சஸ் கொல்கத்தா நடந்து கொல்கத்தா ஜெயிச்சாங்க. அப்பவும் டெல்லியை கேப்டன் பண்ண ஒரு பிளேயர் வந்துட்டு கொல்கத்தாக்கு வந்து கொல்கத்தாவை கேப்டன் பண்ணி வின் பண்ண வச்சாரு கௌதம் கம்பீர். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனா அந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு இப்போ. அதே மாதிரி ஒரு லோ ஸ்கோர் டோட்டலை வந்துட்டு மும்பையில் வேன்கடையில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேப்பாக்கில் ஃபைனல்ஸ் நடக்குது. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் பிளேஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, லைக் இந்த ஸ்பாட்டுமாங்க, லைக் லக்கி ஸ்பாட்டுமாங்க. ஹூஎவர் ஃபினிஷஸ் செகண்ட் வில் வின்ஸ் த டைட்டில்மாங்க. ஸோ செகண்ட் பொசிஷன்ல வேற இருக்காங்க. ஸோ மேபி ரேவன் சொல்ற மாதிரி லைக் நானும் அக்செப்ட் பண்றேன் அந்த பாயிண்ட்டை. மேபி கேகேஆர் கூட டைட்டில் கிளீன்ஸ் பண்ணலாம் தேர்ட் டைம். இன்னொன்னு அதே மாதிரி சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருக்காங்க. ஆனா என்ன சிஎஸ்கே பிளே ஆஃப் வருவாங்களான்னு தெரியல. அதுக்கு அந்த 3 மேட்ச் ஒழுங்கா ஜெயிக்கணும். இல்லைன்னா ஆர்ஆரும் கேகேஆரும் ஃபைனல்ஸ் ஆடுவாங்க சென்னையில. ஆடணும்ல, ஒழுங்கா ஆடணும்ல. எனக்கு நான் அடுத்த மேட்ச் ஜிடி கிட்ட உதப்படுவாங்கன்னு தோணுது எனக்கு சிஎஸ்கே பாக்குறப்ப. எனக்கு ஜிடி கிட்ட கூட பயம் இல்ல. எனக்கு சேப்பாக்கல ஆர்ஆரோட ஆடுற மேட்ச் மட்டும்தான் பயம். ஜிடியோட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆர்சிபியோட எனக்கு பிரச்சனை இல்ல. அதுல நான் ஏன் வந்து ஆர்ஆர் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன்னா டே கேம் ஃபர்ஸ்ட்.
செகண்ட் என்னன்னா இது இந்த வாட்டி வந்து டாப் டீம்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே, எல்எஸ்ஜியை தவிர்த்து. எல்எஸ்ஜி வந்து அவங்க கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. சாரி, கரெக்ட் வேர்ட். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் வந்து கண்டிப்பா அடிச்சாகணும்னு வருவாங்க. அது இல்லாம ஒரு ஒரு நல்ல ஒரு சயின்ஸோட போகணும் பிளே ஆஃப்க்குன்னு தோணும். சப்போஸ் பிளே ஆஃப் போகணும்னா அப்ப நம்பர் 1ல இருக்க டீம் அடிச்சா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால ஆர்ஆர் அடிப்பாங்க தான் தோணுது. அண்ட் ஜடேஜாக்கும் சாண்ட்னருக்கும் நல்லா கிரிப் ஆகும் பால் நூன் கேம்ல. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு நீங்க சொன்ன இதுக்கு ஆட் பண்ற, நிறைய ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு 2012 சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. 2012 தோனி வந்து 12 டாஸஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ருத்துராஜ் வந்து இன்னைக்கு வந்து 10 லாஸ் பண்ணிட்டாரு. 12 லாஸ் பண்ணாருன்னா அதுவும் ஃபைனல்ஸ்ல வந்து திருப்பியும் காலி ஆயிடுவாங்களா என்னன்னு தெரியும். இல்ல ப்ரோ, இன்னொன்னு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, 2012 சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்த கதையே எப்படின்னா, இவங்க தோத்து அவங்க தோத்து அதுக்கப்புறம் நெட் ரன் ரேட் வச்சு தான் அவங்க அந்த சீசனே உள்ள வந்தாங்க. ஆக்சுவலா டெக்கான் சார்ஜர்ஸ் இருந்தாங்களான்னு தெரியல 2012. பட் ஹைதராபாத் டீம் வந்துட்டு அந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. ஆர்சிபி அடிக்கணும். 2012 ஆர்சிபி செம ஃபார்ம்ல இருந்தாங்க. அந்த மேட்ச் 114 தான் சம்திங் அடிப்பாங்க ஆர்சிபி. அந்த 115 அவங்க அடிச்சனால சம்திங் லோ ஸ்கோர் தான் அடிப்பாங்க. அப்போ வந்துட்டு கெய்லி ஏபிடி எல்லாம் இருந்த டீம் அவங்கள வந்துட்டு கடைசி பிளேஸ்ல இருக்க டெக்கான் சார்ஜர்ஸ் தோக்கடிச்சு நம்ம ஆக்சுவலி 4th or 3rd போய் முடிப்போம். அது வந்துட்டு அது ஒரு மாதிரி சூப்பர் சீசன் 2012. ஃபோர்த் பிளேஸ் தான் முடிச்சிருக்கோம். 4th பிளேஸ் முடிச்சிட்டு நம்ம வந்து எலிமினேட்டர்ல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்போம். சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்கும். தோனி ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிப்பாரு. குவாலிஃபயர் 2 வந்துட்டு டெல்லி அடிப்போம். முரளி விஜய் செஞ்சுரி அடிப்பாரு. ஃபைனல்ஸ்ல போயிட்டு ரொம்ப பேக்ல போயிட்டு இருக்கும். ஆக்சுவலி டைமும் 1 hour தாண்டிருச்சு பாருங்க. சோ அவள்தான் ப்ரோ. என்ன நல்லா KKR going to clinch the title. நாளைக்கு மேட்ச் சொன்னீங்களே SRH vs MI at வான்கடே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேப்டன்சி ஃபிக்ஸ். ரேவந்த் போறீங்களா நான் போட்டுமா ஃபர்ஸ்ட்? நீங்களே போங்க. ஓகே ஃபைன். நான் மும்பை SRH மேட்ச்ல வந்துட்டு கண்டிப்பா நான் வந்துட்டு மும்பைன்னு நான் 2 வாட்டியா சொல்லிட்டேன். ஸோ அதனால ஒரு வாட்டி ஒரு ரிவர்ஸ் ஜிங்ஸ் போட்டு பார்ப்போம். SRH ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஆப்வியஸா வான்கடையில் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் பேரடைஸ் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா ஐ வில் டேக் அபிஷேக் சர்மா. அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் அவங்க ஹைதராபாத்துக்கு ப்ளே பண்ணுவார். அண்ட் பவுலிங்லாம் ஆப்வியஸா நட்டுக்கு தான் நான் போவேன். எனி டே எனி பிச்சு, ஃபிளாட் ட்ராக்கு, பவுன்சி ட்ராக்கு எதுவுமே அவருக்கு மேட்ரு கிடையாது. அவர் 4 ஓவரில் அந்த 7 எக்கானமி 8 எக்கானமியில் போட்டு போயிடுவார். அண்ட் ஃப்ரம் மும்பை சைடு வந்துட்டு ரொம்ப ஒரியிங் சைன்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கையில் இருந்த மேட்சை வந்துட்டு பாட்டில் பண்ணாங்க. ஸோ லைக் திரும்ப மும்பை இந்தியன்ஸ் மும்பையில் ஆடுறாங்கங்கிறனால ஐ எம் கோயிங் டு பேக் இஷன் கிஷன். ஸோ அவர் ரொம்ப டியூவில் இருக்காரு. அவர் அந்த அந்த ஒரு ஃப்ளரிஷிங் நாக் நாளைக்கு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட் கேம் ஆக்சுவலி நுவன் துஷாரா கொஞ்சம் நல்லா பண்ணாரு. ஸோ அதனால ஐ எம் பேக்கிங் நுவன் துஷாரா. லைக் நாளைக்கு வந்துட்டு நல்லா பண்ணுவார்னு. ஸோ ஃபார் ஹைதராபாத் இட்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் நட்டு. மும்பை இந்தியன்ஸ்க்கு இஷான் கிஷன் அண்ட் நுவன் துஷாரா. SRH going to win the match tomorrow. ஓகே, நான் போயிடுறேன். அடுத்து ரேவந்த் போட்டோம். இல்லை ரேவந்தே சொல்லிடுங்க, நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு நான் முடிச்சிடுறேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் பவுலர்ஸ் தான் ப்ரோ. மும்பையில் வந்து பும்ரா, SRHல புவனேஸ்வர் குமார். லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் சஞ்சு சாம்சன் போட்ட ஸ்விங்கெல்லாம் அவருக்கு அந்த மாதிரி ஸ்விங் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவர் பயங்கரமாக மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஸ்விங்கை இனிஷியல் மூமெண்ட்டில் வந்து எப்படி விளையாட போகிறார் ரோஹித் சர்மான்றது தெரியல. ஏன்னா அவருக்கும் இந்த சீசனுக்கு ரொம்ப பேடாக தான் போயிருக்கு. ஸோ இப்போ புவனேஸ்வர் குமார் அண்ட் பும்ரா கொஞ்சம் ரொம்ப கீ ஃபேக்டராக இருப்பாங்க. வின்னை வந்து நான் SRH வின்னு தான் ப்ரோ போகிறேன். ஓகே, நான் ஆக்சுவலி வந்து நான் உங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டா தான் போக போறேன். நாளைக்கு MI வின் தான் போக போறேன். நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருக்கிறதுலாம் MI மேட்சஸ் தான். இப்போ ரீசெண்டா ஒரு 10 daysல ஸ்டில் அவங்க இன்னைக்கு வந்துருவாங்க அன்னைக்கு வந்துருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு ஏன் சொல்றேன், என் இன்ஸ்டிங் படினா ஆக்சுவலி இன்னைக்கு CSK வின் பண்ணி 12 points வந்துட்டாங்களா, LSG தோக்க போறாங்க. எப்படியும் தோப்பாங்க தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ அவங்களும் 12 pointsல சஸ்டெயின் ஆவாங்க. நாளைக்கு SRHம் தோத்து அவங்களும் 12ல நிக்க போறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 7 games வின் பண்ணி யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ, இவங்கள யாராவது 2 மேட்ச் ஓதப்பட்டாங்கன்னா 7ல முடிப்பாங்க. ஸோ அந்த கேட் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்போ இந்த PBKS, RCB, இவங்க DC இவங்கெல்லாம் நமக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு அப்படின்னு வருவாங்க. GTயும் கூட
ஜிடியும் 7 கேம்ஸ் வர மாதிரி தான் இருக்கு அவங்க சினாரியோ. அண்ட் இன்னொன்னு நடக்க போகுது, சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அப்பாடா ஜாலின்னு நினைப்பாங்க, அப்போ போயிட்டு சிஎஸ்கே ஒரு மேட்ச் உதப்படும். அந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. இப்போவே வந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தேர்ட் லாக் ஆயிடும் அந்த சீட்டு. ஸோ அண்ட் இன்னொன்று என்ன பண்ண போறேன் நான் சொல்ல போறேன்னா, எம்ஐ வின் பண்ண போறாங்க. அண்ட் நான் எப்பவுமே முன்னாடி சொன்னதுதான், அந்த நாக் அவுட் கேம்ஸ் வெளியே போயிடுவோம் இப்போ அப்படின்னா இஷான் கிஷன் வந்து அங்கே பண்ணி கொடுப்பாரு எம்ஐக்கு. அண்ட் அவர் ரொம்ப லாங் டியூ தான் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ இஷான் கிஷன் ஒரு ஃபிளரிஷிங் நாக் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மும்பை டீம் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னால நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆப்வியஸ்லி. பட் திலக் வர்மாவை ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ திலக் வர்மா நல்லா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். எய்தர் திலக் வர்மா இஷான் கிஷன் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ண போறாங்க கண்டிப்பா வித் பேட்டு. வித் பால் சொல்லணும் அப்படின்னா பும்ரா ஆஃபீஸா 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா அவர் சொல்லணும்னு யோசனையா இருக்கு. சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் எடுப்பாங்க அவரை. ஸோ அந்த பிக்குக்கே போவேன், அது ஒரு கான்ஸ்டன்ட் பிக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச்லேயே போறேன். எஸ்ஆர்ஹெச்ல அபிஷேக் சர்மா வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பேட்ல நினைக்கிறேன். 2 ஓப்பனர்ஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல மேட்ச் லைவோட திருப்பி வந்து மீட் பண்றோம். 2 பேரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை. ஏதோ சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சிடலாம். இல்ல ப்ரோ, அதான் ப்ரோ எனக்கு வந்துட்டு அதான் ப்ரோ, நான் எஸ்ஆர்ஹெச் ஜிங்ஸுக்கு தான் போடுறேன். எனக்கும் எம்ஐ வின் பண்ணணும் தான் ஆசை. 2 மேட்சா எம்ஐன்னு சொல்லி நான் உதவ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ்ஆர்ஹெச்னு சொல்லி ஒரு ரிவர்ஸ் ஜிங்ஸ் ஒர்க் ஆகுதா பார்ப்போம் அப்படின்னு தான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். பார்ப்போம், லெட்ஸ் சி. ஓகே, பாய். 2 பேருக்கும் பாய். பாய்.